உன் தேவியாகிய மாமா ருக்மணி இருவர்களும் மல்லிகை முல்லிகை மலர்களை கொண்டு வந்து பண்டிகையால் பாதங்களை கழுவி பட்டாடையால் துடைத்து பாதங்களை கும்பிட்டு வணங்கினோம். கல்லானாலும் கணவன், ஒரு புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம் என்று பகவானுடைய பாதத்தை பணிந்ததினால் என்றென்றும் என் திருமார்பிலேயே நீங்க வாழ்ந்திருப்பீர்கள். கண்ணி, உங்களை ஒன்று கேட்கட்டுமா? ஏன் எப்ப பார்த்தாலும் அவளையே பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? அவத்தான் வயசாகி போச்சுங்க. அவ கிளம்பி அவகிட்ட போவாது. இந்த பக்கம் வா. என்னதான் தெரியல, நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். உனக்கு பொறாம பொறாம. இங்க பாருங்க, யார் போட்டு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பாக்குறேன்? எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை கேட்க வந்தியே ரெண்டு பேர்த்து மூஞ்சி ஒரே மாதிரி. இது புதுசா பழசடி. என்னதான் இருந்தாலும் நீ பழசு, ஓல்டு, நான் கோல்டு. சரி, இங்க வா. எதுவும் கேட்க ஏங்க அவ சொல்ற மாதிரியே நீ நினைக்கிற? நான் அப்படி நினைக்கல. ஏங்க அவ சொல்ற மாதிரி நீ நினைக்கிற? இல்ல, அப்படி நினைக்கிறேன். ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமா, மன்னவர் வளைத்து ஜாதியல்ல. என்ன காரணமாக நான் உங்களை வரவழைத்தேன் தெரியுமா? அங்கேயே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நேத்து நடத்துற நினைக்கவே கூடாது. நினைக்கிறேன் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கறப்போ நான் தான். அதான் என்ன சந்தேகம்? நான் எதற்காக உங்களை வரவழைத்தேன்? நான் ரசத்தவ போக வேணும்.
பிடிக்க முடியும். என்னைக்கும் இலக்கு கூட்டு கொடுக்கணுமா பெருசு இப்படி எல்லாம் வாய் பேசாத கிழவி வாய் பேசாத அப்படி மூக்குத்தி கழட்டிட்டு போயிருவான் அம்மா தங்கத்துக்குமா டவுல் கேப் மாதிரி இருக்கும் என்கிட்ட வாய் முட்டி மீண்டு போக மாட்டான் அம்மா சர்வ சாதாரண நான் அப்படியே அம்மா ஏமா பொம்பளை மோசமான பொம்பளை அவ வந்து இருங்க அவ எச்சி சோறுத்தனவ அப்படித்தான் இருப்பா கம்பி. யாரு எச்சு சொல்றாங்க தேவடியா யாரு எச்சு சொல்றாங்க விளக்கமா வெக்கட் போய் டாக்டர் எல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க எச்சு சோறுங்கறால முதல்ல புருஷனை நான் கட்டின புருஷனை ரெண்டாவது கட்டினவன் எச்சி சோறு இல்லாத பின் என்னடி நீ கட்டின புருஷ ஒரு ஹோட்டல்ல சோறு நல்லா இருந்தா அந்த ஹோட்டலுக்கு மறுபடியும் போவாங்க அந்த ஹோட்டல்ல சோறு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டல் தேடி வராங்க நீ நல்லா இருந்தா உங்களுக்கு என் புருஷன் எடுத்து மறுபடியும் பாரு நான் கூப்பிட்டேங்கிற செய்தி சொல்றேன். அவன் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லு ஒரு ஐ டோன்ட் டாக் இட் ஐ டோன்ட் நோ சாரிக்கா உன்னை நான் எதுக்காக வரவழைத்தேன்? எதுக்கு சொல்லுங்க. காலை இறக்கி பிடிச்சோம் எனக்கு தான் தெரியும். இப்போ நான் அரச சபை போக வேண்டும். நீங்கள் இருவர்களும் அந்த புறத்திலே இருங்க. உங்ககிட்ட ஒரு எட்டு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படிங்களா அந்த புறத்துல பார்த்து பகலமாக நாங்க வைக்கிறோம் பார்த்து பகலமாக நீங்க போய் பாருங்க ஆகட்டும். போய் வாரோ மன்னவரே பொழுதுனைக்கு ரெண்டு பேரும் அடி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களை சமாதானம் பண்றதா நான் மக்களை போய் பாதுகாப்படுறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வலது கண்ணு இடது கண்ணு. அவ எதை பேசினாலும் நான் தான் விட்டு கொடுத்து போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும், அதான் தெரியுமே. என்ன செய்யணும்? ஆமா, அப்படிதான் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தான் குடும்பம் நல்லா இருக்கும். இல்லன்னா நான் இப்படி இவ மாதிரி பேசினா ஊரெல்லாம் வாய் மேல கையை போட்டு நம்மள கேவலமா பேசுவாங்க. அரச சபையிலே கண்ணன் வருவார் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் சென்று வைக்குமா? என்ன காரணம் என் சின்ன சின்ன பாதங்களே
அரச சபைக்கு அனைவரும் வந்து விட்டார்கள். இன்னும் யாராவது வந்தால் அதி சீக்கிரமாக அழைத்து வாருங்கள் அரச சபைக்கு. இப்படி கண்ண பரமாத்மா சங்குதுவாரில் இருக்கக்கூடிய அரச சபைக்கு போகும்போது திருலோக சஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் சபைக்கு வருகிறார்.